ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேதம் மேக்ஸ். நம்ம 12ஆம் வகுப்பில் அத்தியாயம் 8ல் எடுத்துக்காட்டு 8.21 பார்க்கலாம். சார்பு f(x, y) ஈக்குவல் டு x² + 5xy - 10y² டிவைடட் பை 3x + 7y படி 1 உடைய சமபடித்தான சார்பு என காட்டுக. ஓகேங்களா? அப்போது இது என்ன வரும்னா, நம்ம ஃபஸ்ட்டு சமபடித்தான சார்புனா நமக்கு என்னென்னா அதான் f(tx, ty) ஈக்குவல் டு என்ன வரணும், t⁻p இன்ட்டு f(x, y)ன்னு வரணும். ஓகேங்களா? அதாவது xyக்கு பதிலாக tx, tyன்னு பிரதியிட்டோமா நமக்கு அந்த tயோட பவரில் வர்றது தான் படி. ஓகேங்களா? எகெயின் அந்த f(x, y) வரணும், இதோட மதிப்பே வரணும். இதுதான் என்னது சமபடித்தான படிக்கான ஈக்குவேஷன். ஓகேங்களா? அடுத்து இதை எப்படி எழுதலாம்? இப்போ நம்மனா f(x, y) என்ன கொடுத்துருக்காங்க, x² + 5xy - 10y² டிவைடட் பை 3x + 7yங்களா? இது என்ன பண்ணலாம், இந்த xyக்கு பதிலாக இங்கே என்ன பிரதியிடணும், f(tx, ty). ஓகேங்களா? இப்போது எக்ஸுக்கு பதிலாக txங்களா, tx² + 5tx, yக்கு பதிலாக ty மைனஸ் 10, yக்கு பதிலாக என்னது ty² டிவைடட் பை 3 இன்ட்டு txங்களா ப்ளஸ் 7 இன்ட்டு ty. இப்போது நம்ம இதை எப்படி உள்ளே பெருக்கலாங்களா, t² x²ன்னு வரும், ப்ளஸ்ஸு இது பெருக்குனா t² xyன்னு வந்துருங்களா, 5 இன்ட்டு tயும் பெருக்குனா t², xyயும் பெருக்குனா xy மைனஸ் இங்கே 10, t ஸ்கொயர் பண்ணால் t², y² பண்ணால் y² டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது 3xt மைனஸ் அதாவது ப்ளஸ் இங்கே 7ytன்னு எழுதிக்கலாங்களா. இப்போது இதிலிருந்து என்ன ஏதாவது காமனாக வெளியே எடுக்கலாங்களா, t² காமனாக வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்தால் இங்கே என்ன கிடைக்கும், நமக்கு x² இருக்கும், ப்ளஸ் இங்கே 5xy இருக்கும், மைனஸ் இங்கே 10 t² வெளியே எடுத்துட்டா y²ன்னு வந்துடும், டிவைடட் பை இதுலேயும் டீயை காமனாக வெளியே எடுக்கலாங்களா, பகுதியில் வெளியே எடுத்துட்டா 3x + 7y மட்டும் இருக்குங்களா, இந்த டீ வெளியே வந்துருச்சு. அப்போது இது ரெண்டையும் அடித்தா, அதாவது பவரில் 2 இருக்குது, 1 போயிடுச்சுன்னா மீதி 1ன்னு இருக்குங்களா. அப்போ t⁻1 x² + 5xy - 10y². ஓகேங்களா? டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது 3x + 7yன்னு இருக்குது. இது எதோட மதிப்பு, நம்ம கொடுத்துருக்குற f(x) வந்துருச்சிங்களா, x² + 5xy - 10y² டிவைடட் பை 3x + 7y. ஓகேங்களா? அதே f(x, y) வந்துருச்சு. இப்போது நமக்கு என்ன தெரியும், இந்த t நடுக்கில் வரது தான் படி, அதுக்கப்புறம் அதே உறுப்பு வரணும், அதே f(x, y) வரணும். நமக்கு அதே f(x, y)யும் வந்துருச்சு. அப்போது நம்ம therefore இதுலேருந்து என்ன பண்ணலாம், இது இந்த f(x, y) என்பது ஆனது படி 1 உடைய சமபடித்தான சார்பு என நிரூபிக்கப்பட்டது. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இது நமக்கு வினாவில் என்ன கொடுத்துருக்காங்க, படி 1 உடைய சமபடித்தான சார்பு என காட்டுக. இந்த கொடுக்கப்பட்ட சார்பு, ஓகேங்களா, அந்த கொடுக்கப்பட்ட f(x, y)ங்கிற சார்பானது படி 1 உடைய சமபடித்தான சார்புன்னு நிரூபிக்கப்பட்டது. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த சம்மில் நம்ம இங்கே tx, tyன்னு எடுத்திருக்கோம், ஆனால் லேம்டாவும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? லேம்டா எடுத்தாலும் ஓகே, t எடுத்தாலும் ஓகே.